இங்க ஒரு சின்ன பொண்ணு பரதநாட்டியம் கிளாஸ் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவா. அதை போய் அவங்க அப்பா கிட்ட சொன்னா அவங்க அப்பா இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இப்ப அந்த பொண்ணு காலேஜ் படிக்கும் போது பரதநாட்டிய கிளாஸ் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா ஏமா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்லாம உங்களை சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு கல்யாணமும் ஆயிருது. அவங்க ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் நைட்ல ஏமா உனக்கு நான் எல்லா ஃப்ரீடமும் தரேன், நீ பரதநாட்டியம் கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவங்க நேரங்காலமா என்னன்னு தெரியலங்க, கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமும் அவங்களால பரதநாட்டியம் கத்துக்க முடியல. அவங்க வீட்டுக்காரு குழந்தை பெத்துட்டு ஒரு 4-5 வருஷம் கழிச்சுக்கு போய் கத்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த குழந்தையை காப்பாத்தி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த 2-3 வருஷத்துல இன்னொரு குழந்தை பிறந்தது. இதுக்கு இடையில அவங்க வீட்டுக்காரரும் இறந்துடுறாரு. இப்ப இவங்களோட பசங்களுக்கே கல்யாணம் ஆகி அவங்களும் குழந்தை பெத்துக்கிறாங்க. அவங்க பையனும் அவங்க மருமகளும் வேலைக்கு போனா அந்த குழந்தையை இவங்க தான் வீட்டுல இருந்து பாத்துக்கிறாங்க. குழந்தை வீட்டுல இருந்து பாத்துக்கிற நேரத்துல ஆன்லைன்ல பரதநாட்டியமும் கத்துக்கிறாங்க. அப்படி பரதநாட்டியம் கத்துக்கின்னு அரங்கேற்றமும் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க. அரங்கேற்றம் பண்ணா 2-3 பேரா சேர்ந்து வீடியோ கால்ல பரதம் ஆட சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து அவங்க பேர குழந்தை அழ ஆரம்பிச்சாங்க. அதனாலே அவங்களால பரதம் ஆட முடியாம போயிடுது. அதனால அவங்களும் வீடியோ கால கட் பண்ணிடுறாங்க. இப்படியே போச்சுன்னா நம்மளால அரங்கேற்றம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. சரி, ஃப்ரீயா இருக்கிற டயத்துல அங்க பக்கத்துல இருக்கிற பசங்களுக்கு ஈவினிங்ல பரதநாட்டியம் கத்து தராங்க. அதே டயத்துல அவங்க பையன் கிட்ட நம்ம தனியா வீடு எடுத்து பரதநாட்டியம் கத்து கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க பையனும் வயசான காலத்துல இதெல்லாம் தேவையில்லாத வேலைமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு வேலைக்கு போயிடுறாரு. இவங்க டெய்லி ஈவினிங் சொல்லி கொடுக்கறத ஒரு பொண்ணு வீடியோ எடுத்து அதை வைரல் ஆகிக்கிறா. அதுவும் அவங்க பையன் பார்த்துட்டு எங்க அம்மா இந்த அளவுக்கு டான்ஸ் ஆடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் சந்தோஷப்படுறான்.